நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 240 கொலைகள், அதிகரிக்கும் முன்விரோத கொலைகள், சாதிய வன்மங்கள், தொடர்கதையாகி வரும் பழிக்கு பழி சம்பவங்களுக்கு காரணம் என்ன? கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதில் பள்ளி கல்லூரிகளில் இருந்து பாதியில் நின்றவர்களே அதிகம் என காவல்துறை அளித்திருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட். தென்னகத்தின் ஒரு அருமையான மாவட்டம் திருநெல்வேலி. மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாமிரபரணி நதியையும் போர்வையாக போர்த்தி எழில் கொஞ்சும் மாவட்டம். இம்மாவட்ட மக்களின் மொழியை கேட்பதற்கு விருப்பம் தெரிவிக்காதவர்களே இருக்க முடியாது. அப்படி இருக்க கடந்த 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அம்மாவட்டத்தில் அதிக அளவிலான சாதிய வன்முறை சம்பவங்கள், கொலைகள் அதிகரித்திருந்த நிலையில் அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குற்றங்கள் குறைக்கப்பட்டு படிப்படியாக வளர்ச்சி கண்ட மாவட்டம் அது. தற்போது தொழில், கல்வி, பொருளாதாரம் மூன்றிலும் அதிக வளர்ச்சி கண்டு வரும் மாவட்டம். ஒட்டுமொத்தமாக சுமார் 7 லட்சம் மக்களை தன்னுள் வைத்திருக்கும் நெல்லையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 800க்கும் மேற்பட்டவர்கள் கொலை வழக்குகளில் சிக்கி சிறைக்கு சென்று வந்து மீண்டும் வன்ம விரோத கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. சோசியல் மீடியாவின் வளர்ச்சியை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் அதனுள் தங்களது சமூகம் சார்ந்த பகை வன்மத்தையும் சிலர் பரப்பி வந்ததும் இந்த கொலை சம்பவங்களுக்கு ஒரு காரணம் என்று சமூக செயற்பாட்டாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த கொலை சம்பவங்களுக்கு நெல்லையை சேர்ந்தவர்களும் தூத்துக்குடியை சேர்ந்தவர்களும் பல்லாண்டுகளாகவே பகையாளியாக இருந்து வந்திருக்கின்றனர் என்ற தொடர்பு விவரங்களும் தெரிய வந்திருக்கின்றன. கராத்தே செல்வின், பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார், ராக்கெட் ராஜா, அண்மையில் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா என பல ஆண்டு பகை வரலாறு தொடர்ந்து கொண்டிருப்பதை, இவர்கள் மீதெல்லாம் சுமத்தப்பட்ட பல வழக்குகளும், இவர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் சிறைக்கு சென்று வந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் விவரங்களும் அதன் இரத்த சரித்திர வரலாறுகளை உறக்கச் சொல்லும். நெல்லை மாநகர் பகுதியில் கடந்த வாரங்களில் பட்ட பகலில், அதுவும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் கொடூரமான முறையில் 2 கொலைகள் அரங்கேறின. இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை கொலைகள் அரங்கேறியுள்ளன, இந்த குற்றச் சம்பவங்கள் தொடர்பாக எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள ரிப்போர்ட் இது. நெல்லை மாநகரில் 58 கொலைகளும், நெல்லை மாவட்டத்தின் புறநகரில் மட்டும் 182 கொலைகளும், மொத்தமாக 240 கொலைகள் அரங்கேறி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆணவ கொலை 1, முன்விரோத கொலைகள் 45, சாதிய கொலைகள் 16 நடைபெற்றுள்ளதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டம் முழுவதும் கொலை வழக்குகளில் ஈடுபட்டதாக சுமார் 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மாநகர் பகுதியில் 92 பேர்கள், புறநகர் பகுதியில் மட்டும் 240 பேர் என மொத்தமாக 335 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் நடவடிக்கை குறித்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சிகர ரிப்போர்ட்டாக இந்த கொலை சம்பவங்களில் சுமார் 48 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் அதிக அளவு புறநகர் பகுதியை சேர்ந்த 42 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள RTI தகவல் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது போன்ற கொலை சம்பவங்களில் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் செயல்பட்டு இருக்கிறார்களாம். முக்கியமாக பள்ளி கல்லூரி படிப்பை பாதியில் விட்டவர்களே இந்த கொடூர சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாயிருக்கிறது. இதற்கு தீர்வு காண போலீசாரை அதிகரிக்க வேண்டும், தீவிர கண்காணிப்பு, கடுமையான சட்டம் வேண்டும் என்றெல்லாம் கூக்குரல்கள் அதிகரிக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமே இந்த சம்பவங்களுக்கு தீர்வாகுமா என்றால் இல்லை.
இதற்கெல்லாம் தீர்வு உண்டு. பள்ளி மாணாக்கர்கள் ஆரம்பத்தில் பள்ளி செல்லும் போது தங்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வளரும் போது அவர்களுக்குள் விதைக்கப்படும் தவறான விதைகள் அவர்களை முள்ளாக மாற்றிவிடாமல் சற்று அதிலிருந்து விலகி வந்து கத்தி எனும் ஆயுதத்தை கீழே தூக்கி எறிந்து கல்வி என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தினால் தமிழ் மண்ணின் பெருமைக்குரிய நெல்லை மண்ணிற்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் வரும் என்று சமூக ஆர்வலர்கள் தங்களது ஏக்கத்தை தெரிவித்து வருகிறார்கள்.